அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு கியூரியஸான மாவட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும். ஏன் கியூரியஸ் அப்படின்னு வந்து சொல்றேன்னா, இதுதான் தலைநகருக்கு கிட்டத்தட்ட ஒரு நுழைவு வாயில் மாதிரி. பல கட்சிகள் வந்து இது வட தமிழகத்துல வரதால பல கட்சிகள் இங்க போட்டி போட்டுக்கொண்டு அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக அதிமுக, திமுக, விசிக, புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய், நம்மளுடைய தேமுதிக, பாமகன்னு எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய ஆதிக்கத்தை நிறுவ நினைக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு சில பல ஸ்டால்வார்ட்ஸ் நியமனம் கூட ஞாபகம் வரும். ஒரு அரசியல்ல முக்கியமான நபர்கள் நியமனம் கூட ஞாபகம் வரும். செஞ்சி மஸ்தான் ஆகட்டும், சி.வி. சண்முகம் ஆகட்டும், வன்னி அரசு ஆகட்டும், விழுப்புரம்ல விஜய் ஓடி போனார் விழுப்புரம் ரன் அப்படின்னு கிண்டல் பண்ணதாகட்டும், அவருடைய விக்கிரவாண்டி மாநாடு விக்கிரவாண்டி ஆகட்டும், அமைச்சர் பொன்முடி ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பர்சன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இது முக்கியமாக ஸ்டார் தொகுதிகள் நிறைந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம பண்ண போறோம். நம்மளுடைய அனலிஸ்ட் பார்த்தசாரதி சார் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் 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 சார். இது உண்மையிலேயே இந்த அனாலிசிஸ் வந்து எனக்கு டஃபா தான் இருக்குது. அனாலிசிஸ்னு டேட்டா பார்க்கும் போதே நம்மளுக்கு மண்டை குழம்புது. யாருங்களா இவங்க தோத்துட்டாங்களா இவங்க ஜெயிச்சுட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு டஃபா இருக்குது. ஒரு அனலிஸ்டா நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? அனலிஸ்டா நம்ம பார்ப்போம். இப்போ இதுதான் வந்து விழுப்புரம் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட தொகுதிகள். திண்டிவனம், திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, வானூர், விக்கிரவாண்டி, விழுப்புரம், இந்த 6 தொகுதிகள் தான் அதில் வருது. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கறது வந்து விழுப்புரம். இப்போ நம்ம வந்து டிஎம்கேக்கு நம்ம 2, அதிமுக என்டிஏக்கு 4, நம்மளோட இது பிரகாரம் இது நம்ம கொடுக்குறோம். காரணம் என்ன அப்படிங்கறது நம்ம இந்த முறை 4 தொகுதிகள் வந்து அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா நம்மளோட இது பிரகாரம், அனாலிசிஸ் பிரகாரம், இப்போ நீங்க கடந்த தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுல வந்து விழுப்புரம் போவோம். விழுப்புரம்ல வந்து திண்டிவனம் அதிமுக ஜெயிச்ச தொகுதி. அதே மாதிரி பொன்முடி இங்க வந்து நல்ல வலுவான மார்ஜின்ல பொன்முடி ஜெயிச்சிருக்காரு இங்க. அதே மாதிரி திருக்கோயிலூர்ல, உளுந்தூர்பேட்டையில அகெயின் டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனா வந்து மிக குறைவான வாக்கு சதவீதத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. அங்க வந்து நின்ன கேண்டிடேட் குமரகுரு அதிமுக சார்பா. வானூர்ல நம்ம சக்கரபாணி அவர்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 21,000 வன்னி அரசு, இங்கதான் வன்னி அரசு கிட்ட வன்னி அரசு தோல்வி அடைந்திருக்கார். விக்கிரவாண்டி டிஎம்கே அதிமுக வந்து வெறும் ஒரு 4,000, ஒரு 5% கம்மியா முத்தமிழ் செல்வன் அப்படிங்கிறவரு. இப்போ அதே மாதிரி லக்ஷ்மணன் அவர் வந்து ஒரு 7% விழுப்புரத்துல. இங்க வந்து நம்மளோட சி.வி. சண்முகம் அவர்கள் இது பாயிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த தொகுதியோட இது. நம்ம இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கண்டிப்பா உளுந்தூர்பேட்டை என்டிஏக்கு நல்ல சான்ஸ் இருக்கிற தொகுதி. திருக்கோயிலூர் சான்ஸே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்க வந்து பொன்முடி மேல கேஸ் இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து டிஎம்கேவோட ஸ்டால்வார்ட்ஸ், அவங்களெல்லாம் அவ்வளவு ஈஸியா வந்து சி.வி. சண்முகம் அதிமுகவுடைய ஸ்டால்வார்ட். ஆனா லக்ஷ்மணன் வந்து கம்ஃபர்ட்டா ஒரு 5-6% வாக்கு வித்தியாசத்துல வந்து அடிச்சு தள்ளினார்ல. ஆமா, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு தொகுதியை நம்ம இது பண்ணும்போது, இப்போ அங்க 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, இங்க 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. நம்ம அப்படிதான் இதை பார்க்கணும். அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து அந்த 10% ஒதுக்கீடு கொடுத்தாரு. பட் அப்பவுமே வந்து என்டிஏ கூட்டணியில பாமக இருந்தது 21-21 ஆனாலுமே உங்களுக்கு வந்து அவங்களால வந்து அந்த ஒரு ஃபுல் அட்வான்டேஜ் அப்ப எடுக்க முடியாம இருந்தது. காரணம் அந்த 10 இயர் ஆன்டி இன்கம்பன்சி பிளஸ் அந்த ஏரியால இருந்த ஒரு அந்த பீரியட்ல இருந்த ஒரு அதிமுகல இருந்த ஒரு கன்ஃபியூஷன். ஆனா இந்த தடவை ஒரு யுனைடெட் ஃப்ரண்டா வரும்போது
நம்ம சிவி சண்முகம்க்கும் ஒரு சான்ஸ் இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி வருது. ப்ளஸ் நீங்க எல்லா தொகுதியிலையும் ஒண்ணு நம்ம எல்லா இதுலயும் என்ன கனெக்ட் பண்ணணும்னா, இப்போ இப்போ விஜய் வந்து ஒரு 2000 அதாவது விஜய் வந்து அவரோட இம்பாக்ட் வந்து ஒரே மாதிரி எல்லா தொகுதியிலையும் இருக்க போறது கிடையாது. சில தொகுதியில இப்ப சென்னை அர்பன் சென்டர்ல அவரோட எஃபெக்ட் வந்து நல்ல பயங்கரமா இருக்கும். இப்ப இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வாக்குகள் அங்க இப்ப நீங்க வந்து விசிகாக்கு வர கூட்டணி வாக்குகள் இதெல்லாம் வந்து இப்போ விஜயோட விஜய் தன்னுடைய மாநாடு முதல் மாநாடு வந்து வி சாலை வெற்றி சாலை அப்படின்ட்டு விக்கிரவாண்டியில வந்து போட்டாரு. விஜய் விஜய் வந்து பயங்கரமான இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் விழுப்புரத்தையும் வந்து பாக்குறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியுது. விஜயோடைய தாக்கம் எந்த அளவுக்கு சார் இருப்பீங்க? இங்கெல்லாம் விஜயோட தாக்கம் வந்து இப்ப நீங்க விஜய் வந்து இப்போ 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 பல கருத்து கணிப்புகள் வந்து ஒருத்தர் கிண்டலா கூட சொன்னாரு. விஜய் வந்து 45, 30, 25, 30 இப்போ 120 வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவங்க சொல்லனா கூட பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ். ஆனா இப்போ வந்து விஜய்க்கு வந்து எனிவேர் பிட்வீன் 10 to 20%. இது இப்போ வந்து இன்னைக்கும் வந்து விஜய் இவ்வளவு சதவிகிதம் ஓட்டு வாங்குவார் அப்படின்றது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை. காரணம் என்னன்னா கூட்டணி கணக்குகள் அந்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து விஜய்க்கு வந்து கூட்டணியிலேருந்து யாருமே வரல. இப்ப கடைசியா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா அதிமுக வர்சஸ் திமுக அப்படின்னு வரும்போது தேர்தல் நெருங்குற சமயத்துல விஜயோட மொத்த வாக்கு சதவிகிதம்ங்கிறது வந்து ஒரு 10லேருந்து 12 ஆர் மேக்சிமம் 15% கீழே தான் இருக்க போகுது. அப்போ அவர் பிரிக்கிற வாக்குகள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வன்னியரசு அவரோட குறி வந்து என்ன, விசிகா பிரதானமா ஒரு பெரிய இழப்பை சந்திக்கும் அப்படின்னு தான் இருக்காங்க, சிறுபான்மையினர் வாக்கு. அது வந்து இந்த ஏரியால எல்லாம் வந்து அதிமுகவுக்கு சாதகமா இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா போன தடவை வந்து இந்த தொகுதியில இப்போ வந்து 2 தொகுதி என்டிஏ தக்க வச்சாலும் அவங்க ஏற்கனவே ஜெயிச்சதை தக்க வச்சாலும், அதாவது திண்டிவனமும் வானூரும், அடுத்த 2 தொகுதி வந்து திருக்கோயிலூர் இது கிடையாது. அப்படி பார்க்கும்போது விக்கிரவாண்டி கூட ஒரு நல்ல சான்ஸ் இருக்கிற தொகுதியா தான் நம்ம பார்க்கணும். அதிமுகக்கே சான்ஸ் இருக்குன்றீங்களா? அதிமுகக்கே சான்ஸ் இருக்கு. ஏன்னா அது வந்து டிஎம்கே இழக்கிற ஓட்டு பிளஸ் அவங்களோட ஆன்டி இன்கம்பன்சி டிவிகேயோட அந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு போனாலும் அதிமுக மட்டும் இதை தக்க வச்சாலே போதும். இதை தக்க வச்சாலே போறோம், அங்க அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே அட்வான்டேஜ் தான் பொன்முடிக்கே டேஞ்சரா கூட போலாம். பொன்முடி ஆகட்டும், செஞ்சி மஸ்தான் ஆகட்டும், ஓட்டுனால அவங்களுக்கே டேஞ்சர் ஆகலாம்ல. இல்ல இப்ப நீங்க வந்து ஒரு தொகுதியில வந்து இப்ப 20% வாக்கே எடுக்கிறாருன்னே வச்சுக்கோங்க விஜய், ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து திமுக அவங்களோட கோர் பேசஸ் வச்சுக்கிட்டாலுமே பொன்முடி அவர்கள் வந்து ஒரு 10,000 12,000 ஓட்டு இல்ல 15,000 ஓட்டுல ஜெயிக்கிறதுக்கு கூட அங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நீங்க வந்து ஒரு 10 அப் டு ஒரு 15 to 20,000 ஓட்ஸுங்கும் போது இதுல டிபெண்டிங் அப்பான் விஜய்ஸ் எபிலிட்டி டு டென்ட். அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா நம்ம என்ன சொல்றோம், உளுந்தூர்பேட்டையில வந்து கண்டிப்பா நமக்கு வந்து என்டிஏக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறோம். உளுந்தூர்பேட்டையில விஜயகாந்தும் நின்ன ஒரு தொகுதி அப்படின்றத பாக்குறோம். ஐ மீன் மாநாடெல்லாம் போட்ட தொகுதியா நம்ம பாக்குறோம். விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை மாநாடுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் அவங்க அரசியல் இருந்தது பாக்குறோம். டிஎம்டிகே இப்ப சேர்ந்த போது திமுக ஒரு ஸ்ட்ராங் ஜோன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லையா? கண்டிப்பா இல்லை. ஏன்னா இப்ப விஜயகாந்த் வந்து இப்ப நீங்க இன்னைக்கு நீங்க வந்து சமூக ஊடகங்கள்ல இன்னைக்கு வந்து திமுகவோட சேர்ந்ததுல எவ்வளோ பேர் வந்து எந்தூசியாஸ்டிக்கா அதை வந்து பாக்குறாங்க. இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ஓட்டு தான் அவங்க கடைசி எலெக்ஷன்ல வாங்கியிருக்கிறாங்க 2021. அப்படிங்கும் போது அதுவுமே வந்து ஒரு பெரிய கூட்டணி வச்சு அந்த மாதிரி தான் வாங்கினாங்களே தவிர இன்னைக்கு அவங்களோட பேஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சோ அதனால இந்த கூட்டணி வந்து இது என்ன கணக்குல அவங்க போனாங்கன்னு தெரியல. இதை நம்ம வந்து அவங்க அதை நம்ம வந்து வெளியில இருந்து நமக்கு விஷயம் தெரியாதுங்கிறதுனால யாருமே கமெண்ட் பண்றது நியாயமா இருக்காது. பட் ஆனா இதுல வந்து கடைசி வரைக்கும் விஜயகாந்த் வந்து
டிஎம்கே கூட போகாம இருந்தபோது அவங்களால தான் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் அவருக்கு போச்சுங்கும் போது அவங்க போய் சேர்றது வந்து விஜயகாந்த் ரசிகர்களே இதை ஏத்துக்கல, அவங்க வாக்காளர்களும் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, கமிங் டு ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். இங்க பிஜேபி நிக்காமா வேணாவா? ஏன்னா எல்லாமே ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் ஒரு இதுவா இருக்கு, தொகுதியா இருக்குது, மாவட்டமா இருக்குது. இந்த இடத்துல பிஜேபி கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு ஏதாவது தொகுதி இருக்கா? இந்த தடவை கொடுக்குற அளவுக்கு தொகுதி இல்லை அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். பொன்முடிக்கு அகைன்ஸ்டா, செஞ்சி மஸ்தானுக்கு அகைன்ஸ்டா வேணா நிறுத்தி விடலாம், அந்த மாதிரிதான். அதாவது அதே தான் நானும் போட்டுறேன். திருக்கோயிலூர் வேணா பிஜேபியை நிக்க வைக்கிறதுக்கு நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லலாம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஒரு 30க்கு மேல பிஜேபிக்கு சீட்டு கொடுக்கறதா இருந்தா பிஜேபி இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வந்து அவங்க எப்படியும் கண்டெஸ்ட் பண்ணுங்கிறதுனால அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாமே தவிர, விக்கிரவாண்டி கண்டிப்பா வந்து பாமக அங்கதான் நிப்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே இடைத்தேர்தலில் கூட அவங்களதான் ப்ரொஜெக்ட் பண்ணி நின்னாங்க, என்டிஏ கேண்டிடேட்டா அவங்க நின்னாங்க. ஸோ அதனால அவங்க வந்து அதுல நிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பா விருப்பப்படுவாங்க. மற்ற 4 தொகுதியில அதிமுக தான் நிற்கும். திருக்கோயிலும் பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நிக்கிறதுக்கு. ஓகே, ஃபைனலா சார், யாரு எவ்வளவு ஜெயிக்கிறது? விஜய் எவ்வளவு ஜெயிக்க போறாரு? அதிமுக, திமுக என்ன நம்பர்ஸ் கொடுக்குறீங்க? என்டிஏ 4, டிஎம்கே 2. இன்னும் விஜயோட பெட்டியை திறக்கலையா நீங்க? விஜய் வந்து நம்ம சொல்ல முடியாது சார். ஏன்னா வந்து இதுல இன்னும் விஜய் வந்து அந்த த்ரெஷோல்டு வந்து ஒரு ஆவரேஜ் 16ங்கும் போது நீங்க சென்னையிலேயே ஒரு 2 சென்னையில அவர் வந்து எங்க நிக்கிறாருங்க, இப்போ பெரம்பூர் சொல்றாங்க, விருகம்பாக்கம்னு சொல்றாங்க. ஸோ அதுங்கும் போது சார் இப்ப நீங்க வந்து ஒரு தொகுதியில ஜெயிக்கணும்னா குறைஞ்சபட்சம் நீங்க வந்து ஒரு 33% வாக்கு வாங்கணும். இல்ல, விழுப்புரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயிச்சவங்க வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 50% ஓட்டு வாங்கி இருக்காங்க. விழுப்புரம் அவ்வளவு நீங்க என்னதான் ஓட்டு பிரியணும்னாலுமே 33%, 30%க்கு மேல போனாதான். இப்ப நீங்க எல்லாருமே 3 பேருமே 30 வாங்குறாங்க, நாம் தமிழ் மற்றவை அது ஒரு 10% 32 அப்படின்னு வாங்கினா கூட ஜெயிக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து 32% விஜய் ஜெயிக்கிற அளவுக்கு சென்னை சிட்டியில ஒரு வாய்ப்பு இருக்கு, 1-2 தொகுதியில வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை தவிர உங்களுக்கு வந்து மற்ற தொகுதியில எல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. 32% வாக்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, சோ விழுப்புரம் இந்த டஃப் வெரி ஸ்டார் ஸ்டட்டட் அந்த தொகுதியை வந்து அதிமுக நீங்க கொடுக்குறீங்க அந்த மாவட்டத்தை. ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆக்சுவலி நேரில் ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு பவர் பேக்டு ஸ்டார் ஸ்டாண்டர்ட் மாவட்டம்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்த் சென்னைக்கு, ஐ மீன் நார்த் தமிழ்நாடுக்கான ஒரு நுழைவு வாயிலாக இருக்கிறாங்க. எல்லா கட்சியுமே வந்து அவங்களுக்கான பேஸ் வச்சிருக்காங்க. பாமக ஆகட்டும், விசிக ஆகட்டும், புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் ஆகட்டும், ஆரம்பித்து தேர்ந்து போன விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக ஆகட்டும், எல்லாருமே ஒண்ணு வச்சிருந்தாலும் காம்படிஷன்ன்றது டஃபா இருக்கும் போது நீங்களே வந்து லாஸ்ட் எலெக்ஷனுக்கான டீடைல்ஸை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில கேண்டிடேட்ஸ் எல்லாம் 50% மேலேயே ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஜெயிக்கிறவங்க ஒன்னு எக்ஸ்ட்ரீம்ல போய் ஜெயிக்கிறாங்க, இல்லை ரொம்ப டஃப்பான காம்படிஷனா இருக்கு. திமுக அதிமுக 2 தரப்பில் இருந்துமே அந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டார் கேண்டிடேட்டுக்கான ஒரு என்ட்ரி அப்படின்றது நிச்சயமாக விழுப்புரம் இருக்கிறது. டஃப்பான இருக்க போகிற இந்த மாவட்டத்துல வந்து 6 தொகுதிகள்ல 4 தொகுதிகள் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தாவேகாக்கு இன்னும் நம்மளுடைய அனாலிசிஸ் படி கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பாஜக இங்க ஒரு சீட்டு கேட்டு பெறணும் அப்படின்னு நினைச்சாலும் அதிமுக கிட்டேயே நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்கிறதால அது ஒரு சந்தேகம் அப்படின்ற பார்வையும் வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய அனலிஸ்ட். அண்ட் குறிப்பாக தாவேகா கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்ட் அப்படின்றது வந்து திமுகவுடைய வாக்குகளை பிரிக்கும் பட்சத்தில் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளான ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. மொத்தத்தில் விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறான்னு தெரியல, யாரை ஜெயிக்க வைக்க போகிறார், அவரே ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்றது கூட தெரியாத ஒரு விஷயமாகத்தான் விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு மாவட்டத்தில் டீட்டெயிலான அனாலிசிஸோடு சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.